அவர்களுக்கு கொஞ்சம் சற்று சுகவீனமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய துணைவியாரும் சுகவீனமாக இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். பிள்ளைகளை தேவன் திடப்படுத்தி அருள வேண்டும், பலப்படுத்தி அருள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ச்சியாக ஜெபித்துக் கொள்வோம். ஒரு சிறு ஜெபம் அவர்களுக்காக செய்து நம்ம சத்தியத்துக்குள்ளே கடந்து போவோம். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சுவாமி. ஐயா மனோன்மணி ஐயாவையும் அவருடைய துணைவியாரையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பலவீனத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் வந்து சத்தியத்தை படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பரலோகத்தின் தேவன் புது கிருபைகளையும் புது தயவுகளையும் ஆண்டவர் கொடுத்து வழி நடத்துங்க. மனோன்மணி ஐயாவையும் தாயாரையும் ஆண்டவர் சுகப்படுத்தி அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். லைசா பாட்டிக்காகவும் இஸ்ரேல் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் சுகவீனத்தின் மத்தியில் கடந்து வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பிள்ளைகளை வழி நடத்துங்க. சகோதரி பிரபாவுக்காக நேற்று ஜெபித்தோம். ஆண்டவர் மகளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறீர், நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும், ஏந்தட்டும், தப்புவிக்கட்டும். எல்லாவித ஜெபங்களையும் இயேசுனுடைய ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரிங்க, தொடர்ச்சியாக தானியேல் புத்தகத்தின் சத்தியங்களை நம்ம படித்து கொண்டு வருகிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் நல்ல பொக்கிஷமான சத்தியங்களை தேவ சமூகத்திலே நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து வராங்க. இன்னைக்கு 3வது அதிகாரம், தானியேல் 3வது அதிகாரத்தின் சத்தியங்களை நம்ம படிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பூமியின் குடிகளை மோசம் போக்கு வரும் மிருகமும் சொரூபமும் என்ற தலைப்பில் நம்ம 3வது அதிகாரத்தின் பாடத்தை படிக்க போகிறோங்க. பிரசங்கி 1வது அதிகாரம், பிரசங்கி 1வது அதிகாரம் 9வது வாக்கியத்தை நாம் வாசிப்போமானால் ஒரு முக்கியமான காரியத்தை பிரசங்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாருங்க. என்ன காரியம் அப்படி என்பதை கொஞ்சம் வேத வசனத்தை வாசிக்கலாம் வாங்களேன். பிரசங்கி 1வது அதிகாரம் 9வது வாக்கியம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. பிரசங்கி சொல்றாரு, முன்னாடி என்ன இருந்ததோ அதுதான் இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. முன்னாடி என்ன செய்யப்பட்டதோ அதுதான் மீண்டும் செய்யப்பட போகிறது என்பதை பிரசங்கி சொல்றதை பார்க்க முடியுதுங்க. இன்னொரு வாக்கியத்தை வாசிப்போம். பிரசங்கி 3வது அதிகாரம் 5வது வாக்கியம். பிரசங்கி 3வது அதிகாரம் 3:15 வாசிப்போம். 3:15 முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்ததே, நடந்ததையே தேவன் விசாரிப்பார். அப்ப பிரசங்கி 1வது அதிகாரமா இருக்கட்டும், பிரசங்கி 3வது அதிகாரமா இருக்கட்டும், ஒரு கருத்தை 2 வசனங்களும் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இப்பா இந்த உலகத்துல புதுசா ஒன்றும் நடக்க போறது கிடையாது, ஏற்கனவே வரலாற்றில் என்னென்னலாம் நடந்திருக்குதோ அதுதான் மீண்டும் நடக்க போகிறது அப்படின்ற காரியத்தை பிரசங்கி சொல்றதை நம்மளால புரிந்து கொள்ள முடியுதுங்க. அப்ப தானியேல் 3வது அதிகாரத்தை நம்ம வாசிக்க போறோம். தானியேல் 3வது அதிகாரம் ஏற்கனவே வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவங்க. தானியேல் 3வது அதிகாரம் வரலாற்றில் நடந்த சம்பவமாக இருந்தாலும் அது மீண்டும் இந்த உலகத்தில் என்ன பண்ண போகுது, நடக்க போகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்காக தான் இந்த 2 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஸோ தானியேல் 3வது அதிகாரம், தானியேல் 3வது அதிகாரம் நம்ம வருவோம் அப்படின்னா, முதல் காரியம் என்ன என்பதை கொஞ்சம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்களேன், தானியேல் 3:1 நான் வாசிக்கிறேன். ராஜாவாகிய நேபுகாத் நேசார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா எனும் சமபூமியிலே நிறுத்தினான். முதல் வசனம் சொல்லுது, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசார் என்ன செய்தாரா, 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து எங்க வச்சாரு, தூரா எனும் சமபூமியில அதை நிறுத்தினார் என்று சொல்லி முதலாவது வசனம் நமக்கு கொடுக்குது. யோசித்து பாருங்க, நேபுகாத் நேசார் இந்த சிலையை உண்டு பண்ணதற்கான காரணம் என்ன? போன வாரம் படித்தோம் தானியேல் 2வது அதிகாரம், அவருக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கப்பட்டது. ஒருவேளை அந்த சொப்பனத்தில் இருக்கிற சிலையை தான் அங்கே செஞ்சிருக்கிறாரோ, அதை தான் அவர் சொல்ல வராரோ, அதை தாங்க படிக்க போகிறோம். நமக்கு நல்லாவே தெரியும். போன வாரம் பாடத்தை படித்தோம். என்ன படித்தோம் அப்படின்னா, அங்கே தானியேல் 2வது அதிகாரத்தில் நேபுகாத் நேசாருக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த சொப்பனம் எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொரு விதமான பொருட்களால் ஆனது. கீழே வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேசார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும்
நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாட்டில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத் நேசார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். அப்ப இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக யாராருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்படுகிறதுன்னு பாருங்க. அழைப்பு மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சானா இல்லை. யாருக்கு அழைப்பு அப்படின்னா, தேசத்தில் யாரெல்லாம் உயர்ந்தவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் அழைப்பு அப்படி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஏன் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கல, ஏன் தேசத்தில் உயர்ந்தவர்களுக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்பதை ஒரு கேள்வியை வச்சுக்கணும். நம்ம படிக்கும் பொழுது ஏன் இந்த காரியம் அப்படி என்பதை நம்மால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். முதல் வசனம், நேபுகாத் நேசார் ஒரு சிலை என்ன செஞ்சார், நிறுத்தினார். அந்த சிலை எப்படிப்பட்ட சிலையாக இருக்கிறது அப்படி என்பதையும் அந்த அதனுடைய உயரத்தையும் அகலத்தையும் அழகா நம்ம சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் என்ன காரியங்கள் என்பதை நம்ம வாசிச்சிருவோம். 3வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாட்டில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத் நேசார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத் நேசார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். அப்ப ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. நேபுகாத் நேசார் ஒரு சிலையை நிறுத்தினாரு. சிலையை நிறுத்தி அந்த நாட்டில் உயர்ந்த உத்தியோகஸ்தர் இருக்கிற எல்லாரையும் அதிகாரிகளையும் அந்த காரியத்துக்கு அழைச்சாரு. அதே போல் அவங்களும் வந்தாங்க. வந்து என்ன செய்கிறாங்க என்பதை கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்லுது நமக்கு. நிறுத்தின சிலைக்கு எதிராக வந்து நின்றார்கள். இப்போ நின்னாங்க. என்ன நடக்குது? கட்டியக்காரன் உரைத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேசார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். அப்ப இவங்களை எதுக்கு வர வச்சிருக்கிறாங்க? ராஜா ஒரு சிலையை நிறுத்தி இருக்கிறாரு. அந்த சிலையை வணங்கும்படியாக யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். தேசத்தில் இருந்த உயர்ந்தவர்கள் அதிகாரிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி வச்சேன். அழைப்பு யாருக்கு கொடுக்கப்படலை? மக்களுக்கு கொடுக்கப்படலை. அழைப்பு யாருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு? அதிகாரிகளுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு கொடுக்கப்படுது. அப்ப மக்களுக்கு அழைப்பு கொடுக்காம இந்த உத்தியோகஸ்தருக்கு அழைப்பு கொடுக்கறதுல ஏதாவது நோக்கம் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் நோக்கம் காரணம் இருக்குது. என்ன காரணம், என்ன நோக்கம் அப்படின்னா, பாபிலோனில் அடிமையாக இருக்கிற அங்கே யூதர்கள் இருக்கிறாங்க. அந்த யூதர்களை குறிவைத்தே இந்த காரியம் நிகழ்த்தப்படுகிறது. அப்போ இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் என்ன என்பதை இந்த 3வது அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, படித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போ சிலைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. நின்றுட்டு சில கீத வாக்கியங்களை சொல்கிறாங்க. அந்த கீத வாக்கியங்களை முழங்கும் பொழுது எல்லாரும் என்ன செய்யணுமா? தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும். சரி, முதல் கேள்வி, நேபுகாத் நேசார் ஒரு சிலையை பண்ணிவித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? தானியேல் 2வது அதிகாரத்தில் அவர் பார்த்த அந்த சொப்பனத்தில் பார்த்த அந்த சிலையை அப்படியே நிறுத்தினாரா, இல்லை அந்த சிலையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு சிலையை நிறுத்திருக்கிறாரா? என்னங்க நினைக்கிறீங்க? சொப்பனத்தில் பார்த்த சிலை தலை பொண்ணு, மார்பு வயிறு தொடை எல்லாமே ஒவ்வொரு பொருட்களால் ஆனது. ஆனால் நேபுகாத் நேசார் நிறுத்தினாரே ஒரு சிலை, இது எல்லாம் முழுவதும் எப்படி இருக்குது? எப்படிங்க இருக்குது? அப்போ என்ன நேபுகாத் நேசார் சொல்ல வராரு? 2வது அதிகாரத்தில் உன் ராஜ்யம் கவிழ்க்கப்பட்டு போகும், உன் ராஜ்யத்துக்கு பிறகாக வேறு ஒரு ராஜ்யம் வரும் என்று சொப்பனம் அறிவிக்கப்பட்டிருக்க, வேறு ஒரு ராஜ்யம் எழும்பும் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்க, அவர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு. என் ராஜ்யம் தான் இறுதி வரைக்கும் நிலைக்க வேண்டும். ஏன் இந்த சொப்பனம்? எதற்காக இந்த சொப்பனம்? சொப்பனத்தினுடைய சிலை முழுவதுமாக தங்கமாய் இருக்கிறது அப்படின்னா, நேபுகாத் நேசார் ஒரு தகவலை கொடுக்கிறாரு. அந்த தகவல் என்ன அப்படின்னா, தகவலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நிறுத்தின பொற்சிலை முழுவதுமாக பொன்னா இருப்பதனால என் ராஜ்யம்தான் இறுதி வரைக்கும் இருதாக வேண்டும் அப்படின்ற முதல் காரியத்தை நம்மால் பார்க்க முடியுதுங்க. சரி, ரெண்டாவது காரியம், இந்த சிலை நிறுத்தப்பட்டிருக்குது இல்லைங்களா?
இந்த சிலை நிறுத்தப்படும் போது சிலையை வடிவமைப்பதற்கு ராஜா எப்படிப்பட்ட அளவு முறைகளை அவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது தானியேல் 3வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை பாருங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேசார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து, ராஜா சிலையை பண்றதுக்கு எந்த நம்பரை சூஸ் பண்றாரு? எந்த நம்பரை சூஸ் பண்றாரு? 6 இல்லைங்களா? 60 6. சரிங்க, இதில் மட்டும் சிலையில் மட்டும்தான் 6 இருக்குதா? வேற எங்கேயாவது 6 இருக்குதான்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே கீத வாக்கியங்களும் எத்தனை எண்ணி பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ ராஜா சிலையை செஞ்சாலும் ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறாரு, கீத வாக்கியங்களை ஏற்றாலும் ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறாரு. அந்த நம்பர் என்னங்க? 6 அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நேபுகாத்நேசார் முதல் தகவல் அவர் தெரிவிக்கிறாரு, சிலை முழுவதும் பொன்னால் நிரம்பி இருக்கிறது, அந்த பொன்னான தலை நீரே அப்படின்னு சொல்லி வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் அந்த சிலை முழுவதும் பொன்னால் செய்து எல்லாரும் என்னதான் பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக அந்த காரியத்தை அவர் செய்கிறார் என்று பார்க்கிறோம். 2வது காரியம், அவர் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கிறது என்பதை நம்மளால் என்ன பண்ண முடியுது? புரிஞ்சிக்க முடியுதுங்க. சரி, இப்போ நிறுத்திட்டாங்க, சகல கீத வாக்கியங்களும் முழங்கும் பொழுது எல்லாருமே தாழ விழுந்து என்ன பண்ணணும்? பணிந்து கொள்ளணும். ஒருவேளை அதை பணிந்து கொள்ளாமல் போனால் என்ன நடக்கும் என்பதை வேத வசனம் சொல்லுது. நான் வாசிக்கிறேன் 6வது வாக்கியம். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சோலை நடுவிலே போடப்படுவான் என்றார். என்ன சொல்றாங்க? ஒருவேளை கீத வாக்கியங்கள் முழங்கும் பொழுது யாராவது அந்த சிலையை பணிஞ்சிக்கல அப்படின்னா அந்நேரமே எரிகிற அக்கினி சோலை என்ன பண்ணுவாங்க? அப்போ என்ன தண்டனை? சிலையை வணங்கல்னா என்ன தண்டனை? மரண தண்டனை அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. சாவு அப்படின்ற ஒரு காரியத்தை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. சரி, இப்போ நிறுத்தி அதே போல் கீத வாக்கியங்கள் முழங்கும் பொழுது இங்கே வேத வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன். 7வது வாக்கியம். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேசார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். என்ன சொல்லுது வசனம்? கீத வாக்கியம் முழங்கியது, எல்லோரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தாழ விழுந்து பணிந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அச்சமயத்தில் கல்தையரில் சிலர் ராஜா சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி ராஜாவாகிய நேபுகாத்நேசாரை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சோலை நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. இப்ப சொல்றாங்க, பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. பஸ் என்ன சொல்றாங்க? ராஜாவாகிய உம்மை மதிக்கல. எப்படி மதிக்கல? அடுத்த காரியத்தை வாசிக்கிறேன். அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும். அப்ப சிலை முழுவதும் பொன்னால் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது பாருங்களேன். நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேசார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும், மேஷாக்கையும், ஆபேத்நேகையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது நேபுகாத்நேசார் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நான் கேள்விப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், இந்நேரமே சகல கீத வாக்கியங்களும் முழங்கப்படும். சகல கீத வாக்கியங்களும் முழங்கப்படும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? தாழ விழுந்து அந்நேரமே எதை பணிச்சுக்கணும்? சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். அப்ப முதல் காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சொன்னோம், அந்த சிலை ராஜாவுடைய ராஜ்யமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது புரிய வருது. வேத வசனம் சொல்லுது. என்ன சொல்லிச்சு? நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? அவர் நிறுத்தின பொற்சிலை எப்படிப்பட்ட சிலையா இருக்குதுன்னா அவருடைய தேவர்கள் என்று பைபிள் சொல்லுதுங்க. ஸோ அப்போ கீழே தொடர்ந்து வாசிப்போம் பாருங்களேன். இங்க ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டளையிடுறார். இப்போ அந்த கட்டளையிட்ட உடனே வசனம் என்ன வருது நீங்க பாருங்களேன். 16வது வாக்கியம். அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, நீங்க விழுந்து தாழ விழுந்து பணிந்து கொள்ளல அப்படின்னா என் கைக்கு தப்புவிக்கிற
தேவன் யார் என்றான். இதை சொன்ன மாத்திரத்தில் இப்போ ஒரு எதிரொலி ஒன்று வருது பாருங்களேன். என்ன எதிரொலி? வசனத்தை வாசிக்கிறேன். 16. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேசாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு என்னங்க? அவரு நாட்டு ராஜா, பாபிலோன் தேசத்து ராஜா. அவனை கண்டா எல்லாம் நடுங்கி திளைத்து போய் இருக்கணும். இவங்களோ அந்த நாட்டுக்கு போன அடிமைகள். ராஜா சொல்லியும் ராஜாவை எதிர்த்து பேரிட்டு சொல்றாங்க, நேபுகாத் நேசாரே, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம். என்னுடைய முதல் கேள்வி, பயம் எப்படி இவர்களிடத்தில் இல்லாமல் போனது? இவங்களோ அடிமைகள், அவனோ அரசன். அரசுக்கு முன்பாக இவங்க ஒரு கர்ச்சனை கொடுக்கிறாங்க. அந்த கர்ச்சனை என்ன அப்படின்னா, நேபுகாத் நேசாரே, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சோலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்தது சொல்றாங்க, ஒருவேளை விடுவிற்காமல் போனாலும் பரவாயில்லை, என்ன செய்ய மாட்டேன், நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். என் கேள்வி, அந்த நாட்டு அடிமை அரசனை பார்த்து இவங்க எதிர்த்து பேசுற அளவுக்கு இவங்க எப்படி துணிவு வந்துச்சு? எப்படி இவங்க அந்த துணிவோடு பேச முடிந்தது? வேதவசனத்தை வாசிக்கிறோம். எப்படி இவங்களுக்கு பயம் இல்லாமல் போச்சு அப்படின்னா, பைபிள் சொல்லுது, அன்பு இருக்கிற இடத்துல எது இருக்காதுங்களா? பயம் இருக்காதுங்களா? இந்த மனுஷங்கிட்ட எப்படிப்பட்ட அன்பு இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அவன் தெய்வத்தின் மீது பற்றுறுதியான அன்பு இருந்துச்சு. அவன் தெய்வத்தை அவன் முழுமையாய் நம்பி இருக்கிறான். அவன் தேவன் யார் என்பதை அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ, அனனியா அசரியா மிசாவேல் முழுவதுமாக அறிந்தவர்களாக இருந்தபடினால ராஜாவை பார்த்து சொல்றாங்க, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. இந்த வார்த்தையை கேட்டு நேபுகாத் நேசார் சும்மா இருப்பாருங்களா? என்ன நடக்குதுன்னு பாருங்க. கீழே வாசிக்கிறேன், 19ஆம் வாக்கியம். அப்பொழுது நேபுகாத் நேசாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சுவாலையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தின் பலசாலிகளாக புருஷருக்கு கட்டளையிட்டான். நேபுகாத் நேசாரை எதிர்த்து பேசினாங்க. எதிர்த்து பேசினதுனால ராஜா என்ன சொல்லிட்டான், ஏற்கனவே அக்கினி ரொம்ப சூடு, இப்போ எத்தனை மடங்கு சூடாக்குறான்? 7 மடங்கு. அங்கே ஏன் 7 என்ற நம்பர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 7ல் ஒரு சீக்ரெட் இருக்குதுங்க. 7 மடங்கு அவன் அக்கினி சோலையை ஆக்குறான். ஏன் அப்படின்னா, ஒருவேளை அக்கினி சோலையை பார்த்தாவது இவன் என்ன செய்யணும்? தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும். நான் நினைக்கிறேன், இங்கு 7 மடங்கு அக்கினி சோலை அதிகப்படுகிற பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற அனனியா அசரியா மிசாவேல், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ, இந்த பக்கத்தில் இவங்க சொன்னாங்க, ராஜாவாகிய நேபுகாத் நேசாரே, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லைன்னு சொன்னவன், நீ 7 மடங்கு அக்கினி நீ அதிகப்படுத்துற அப்படின்னா எங்களுக்குள்ளாக 7 மடங்கு விசுவாசம் அதிகரிக்கும். அதனால தான் வார்த்தையை சொல்ல முடிஞ்சிச்சு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. ஒருவேளை தப்புவிக்காம போனாலும் பரவாயில்ல, நீர் நிறுத்தின பொருசிலை நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 7 மடங்கு அக்கினி அங்கே அதிகரிக்கிறது. இவங்களுக்குள்ளாக 7 மடங்கு விசுவாசம் அதிகரிக்கிறது. இந்த விசுவாசம் அதிகரித்திற்கான காரணம், நோக்கம் என்ன தெரியுங்களா? அந்த பயம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவன் தெய்வம் யார் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். யூதர்கள் எந்த விஷயத்தில் வேணாலும் சமரசமாக சில காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனால் சிலை வழிபாடு என்று வரும்பொழுது அவர்கள் அந்த விஷயத்துக்கு சில நேரங்களில் அந்த உடன்பாடுக்குள்ளே வரவே மாட்டாங்க. உண்மையாகவே தெய்வத்தை புரிந்த யூதர்கள் ஒருபோதும் தேவனை தவிர வேற ஒன்றையும் என்ன செய்ய மாட்டாங்க. இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க அப்படின்னா, என் தேவனை தவிர வேற யாரையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்,
பணிந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜாவுக்கோ 7 மடங்கு அவன் அக்கினி சோலை அதிகமாக்குற கோபம், இங்க 7 மடங்கு விசுவாசம் அதிகமான ஒரு தருணத்தை பார்க்க முடியுது. தொடர்ச்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்களேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சோலையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தின் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சோலை நடுவிலே போடப்பட்டார்கள். அக்கினிக்குள்ள போட்டாங்களா? போட்டாச்சு. என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடுத்த வாக்கியத்தை வாசிக்கிறேன். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. யோசித்து பாருங்க, அக்கினி சோலை ரொம்ப சூடா இருக்குது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல போடப்பட்டாங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களை தூக்கி கொண்டு போனாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம்? அக்னினால எரிந்து போனார்கள். திரும்ப நான் கீழே வாசிக்கிறேன், ரொம்ப கவனமாக கவனிங்களேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எனும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சோலையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்போ எப்படி போட்டிருக்கிறாங்க? அவங்களே கட்டுண்டவர்களாய் போட்டிருக்கிறார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுவதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறதே என்றான். ராஜா பார்க்கிறாரு, 4 பேர் நிற்கிறாங்க அக்னிக்குள்ள. இவர் கேட்கிறாரு, எத்தனை பேராக தூக்கி போட்டோம்? 3 பேர் தான் ராஜா. ஏன் நான் 4 பேரை பார்க்கிறேனே, அந்த 4ஆம் நபருடைய சாயல் எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு? தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதே போல இன்னொரு சம்பவத்தில் அக்னியிலிருந்து எழுந்து போன ஒரு சம்பவம் பைபிளில் இருக்குதுங்க. அந்த சம்பவத்தை போய் வாசிச்சோன்னா இங்க வந்தது யார் என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். எங்க நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 10வது வாக்கியம். நியாயாதிபதிகள் 13:10 13:20 வாசிங்க. 20 அக்கினி சோலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அவருக்கு அக்கினி புதுசுலாம் கிடையாதுங்க. அவருக்கு அக்கினி புதுசு கிடையாது, வந்து இறங்கினவருக்கு. அவர் யார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறார். அப்படின்னா தேவ குமாரன். புத்திரன் என்பது என்னங்க? குமாரன். யாருங்க தேவ குமாரன்? இயேசு கிறிஸ்து. ஒரு வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் சிந்தித்து கொண்டு ஏசாயா புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீ ஆறுகடை கடக்கும் பொழுது அது உன்மேல் புரளாது, நீ அக்கினியில் நடக்கும்போது அது உன்னை. யோசித்து பாருங்க, வாக்கு தத்துவத்தை நாம் இந்த வேதாகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு நபருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், அக்கினியில தூக்கி கொண்டு போய் போட போனவன் அங்கே மரிச்சு போனான். ஆனால் அக்கினிக்குள்ள இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? ஜீவனோடு இருக்கிறான். இந்த அக்கினி என்ன செய்துச்சு அப்படின்னா, இவங்களை கட்டுண்டு போட்டாங்க பாருங்க, அந்த கட்டை மாத்திரமே அந்த அக்னியினால் எரிக்க முடிந்ததை கண்டு அவர்கள் வெளியே வரும் பொழுது வேத வசனத்தை வாசிக்கிறோம், அக்னியின் மனம் கூட அவங்க கிட்ட என்ன பண்ணலீங்களா? இல்லைங்களா? அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை நம்ம வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேவனுக்காக யார் ஒருவர் தேவன் பக்கத்தில் நிற்கிறார்களோ அவர்களுக்காக தேவன் பரலோகத்திலிருந்து மீட்கும் பொருளாக அவரே வந்துடுறார். நீங்க யோசித்து பாருங்களேன், இந்த சம்பவத்தில் தூதர்கள் அனுப்பியிருக்கலாமா? தூதர்கள் அனுப்பியிருந்தா, ஏன்னா சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவருடைய தூதரை அக்னியாகவும் காற்றுகளாகவும் அவர் அனுப்புகிறான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தூதர்களை கூட அனுப்பியிருக்கலாம், ஆனால் தூதர்கள் அனுப்பல. யாரு டைரக்டா வர்றது? தேவனே டைரக்டா வராரு. அப்படின்னா நீங்க சிந்திச்சு பாருங்க, தேவனுக்காக இந்த யூதர்கள் பக்தி வைராக்கியம் பாராட்டினபடியினாலே இவர்களை மீட்பதற்காக பரலோகத்தின் ஆண்டவர் இவர்களுக்காக எங்க இறங்கினாரு? அக்னியில இறங்கினார்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம இதில் சிந்திப்போம் அப்படின்னா, 7 மடங்கு அக்கினி அவர்கள் கட்டை மாத்திரம்தான் அறுக்க முடிந்ததை கண்டு அவர்களை சேதப்படுத்துவதற்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. ஏன் அப்படின்னா அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய நம்பிக்கை பரலோக தேவனை அந்த அக்கினிக்குள்ளாக இருக்குச்சு. அவருக்கு அக்கினியில் இறங்குவதெல்லாம் சாதாரண காரியம்தான். அவருடைய பழக்கம் என்ன என்பது தான் ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம். பலிபீடத்திலிருந்து ஏறுகிறவரும் இறங்குறவருமா இருந்தார். பலிபீடத்தில் தேவன் பலி அங்கீகரிக்கிறார் அப்படின்னாலும் பரலோகத்திலேருந்து என்னதான் வரும்? அக்கினி தான் வரும். இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியம் என்னால் பார்க்க முடிந்தது. இப்போ இந்த சம்பவத்தை நேபுகாத்நேசர் பார்த்துட்டு அவர் என்ன சாட்சி கொடுக்குறார் என்பதை ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே வாசிக்கிறேன்? தானியேல் 3வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேசார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அழகா யார் இந்த சாட்சி கொடுக்கிறது? ராஜா கொடுக்குறாங்க. அந்த சாட்சியை எப்படி சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா, அவங்க தேவனுடைய கட்டளை அவங்க தள்ளல, அவங்க தேவனை அவங்க ஒருபோதும் தள்ளிவிடல. தேவனுக்காக இவங்க நின்னாங்க, இவங்களுக்காக யார் நின்னது? அவருடைய தேவன் நின்னார். அடுத்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனானும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருகலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். நேபுகாத்நேசார் ஒரு அந்நிய நாட்டு ராஜா கொடுக்கிறாரு சாட்சியை. என்ன சாட்சியை கொடுக்கிறாரு அப்படின்னா, இவரை போல ரட்சிப்பதற்கு வேறு ஒரு தேவன் இல்லை. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோங்க. இதுதாங்க சம்பவம். தானியேல் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் இதுதான் சம்பவம். இப்போ இந்த சம்பவத்தில் நம்ம பிரசங்கி புத்தகத்தில் வாசித்தோம். இப்போ புதுசாக ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, ஏற்கனவே வரலாற்றில் இருந்தது தான் மீண்டும் நடக்க போகுது, ஏற்கனவே நடந்த சம்பவம் தான் மீண்டும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. இப்போ இது வரலாற்றில் நடந்தது, இது மீண்டும் இந்த உலகத்தில் நடக்க போகிறதா என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். எப்படி சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, ராஜாவாகிய நேபுகாத்நேசார் ஒரு சிலையை பண்ணி வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சிலையை செய்வதற்கு அவர் சூஸ் பண்ண நம்பர் என்னங்க? 6. கீத வாக்கியம் 6. சிலைக்கான உயரம் அகலம் 6, உயரம் 60 அடி அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அவர் சூஸ் பண்ற நம்பர் என்ன அப்படின்னா 6. அன்னைக்கு நேபுகாத்நேசார் ஒரு சிலையை பண்ணி வைத்தாரு. அந்த சிலையை பணிந்து கொள்ளாதவனுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. ஒருவேளை அந்த சிலையை பணிந்து கொள்ளல அப்படின்னா அவர்களுக்கு அந்நேரமே எரிகிற அக்கினி சோலை மரண தண்டனை. அப்படின்னா இந்த பகுதிக்கான விளக்கம் எப்படி எதிர்காலத்தில் நடைபெற போகிறது என்பதை தானியேலும் வெளிப்படுத்தலும் 2 தீர்க்க தரிசன புத்தகங்க. இது ரெண்டுமே கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை முன்னுரைக்கிற புத்தகம். இப்போ இந்த சம்பவம் எப்படி நடைபெற போகிறது என்பதை இந்த 666 என்ற நம்பரை பார்த்தோம் இல்லைங்களா, வேதாகமத்தில் இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்க போகிறோம். அங்கே ஒரு சிலை, இங்கே என்ன வருதுன்னு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் வசனம் எங்கிருந்து வாசிக்க போகிறேன் அப்படின்னா 11லேருந்து நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. வலு சர்ப்பத்தை போல் பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்தது. இந்த காரியத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறேன். அன்னைக்கு ஒரு பாபிலோன் இருந்தது, முடிவு காலத்தில் பாபிலோன் வருமா? அன்னைக்கு பாபிலோன் நாட்டுக்கு ஒரு ராஜா இருந்தாரு, அந்த ராஜா ஒரு சிலையை பண்ணி வைத்தாருன்னு சொல்லி பார்க்குறோமே. இந்த முடிவு காலத்தில் பாபிலோன் என்று ஒன்று இருக்கிறதா? வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
ஆவிக்குரிய பாபிலோனை குறித்து வேதாகமும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தை பாருங்களேன். அந்த சம்பவத்தை வாசிட்டு அங்கே போவோம். அந்த மிருகம் மிருகம் மிருகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மிருகம் யார் என்பதை இந்த 17வது அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்க முடியும். இந்த தானியேல் புத்தகத்தின் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல அன்னைக்கு ஒரு பாபிலோன் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு பாபிலோன் இருக்குது. பாபிலோன் எங்க இருக்குது? 17வது அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில் இருந்தது. அவள் நெற்றியில் இருந்தது அப்படின்னா அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக கொடுத்திருப்பார்னா, இந்த பாபிலோன் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ட்ரெஸ்ஸை கொடுத்திருப்பார். என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்கன்னு கொடுத்திருப்பார். அட்ரஸை கொடுத்திருப்பார். அட்ரஸ் என்ன தெரியுங்களா? அந்த நகரம் மகா நகரம். அதை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 7 மலைகள் அந்த நகரத்தில் இருக்கும் அப்படின்றவார். அடுத்தது அந்த பாபிலோனை கண்டுபிடிப்பதற்கு அது என்ன வேலை செஞ்சிச்சு அப்படின்றத சொல்லியிருப்பார். அடுத்தது அந்த பாபிலோனை கண்டுபிடிப்பதற்கு அது என்னென்ன காரியங்களும் செய்ய போகிறது என்பதையும் அவ்வளோ தெளிவாக கொடுத்துருப்பார். ஒருவேளை நான் சொல்கிறத பாருங்களேன். பஸ் ஸ்டாண்டு பக்கம் போகிறோம். நம்ம வீட்டிலிருந்து ஒரு நபர் நம்மக்கிட்ட ஏதோ சொல்லாமல் போயிட்டாங்க. பஸ் ஸ்டாப்புக்கு போய் நம்ம நிற்கிறோம். ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம், விசாரிக்க போகிறோம். எப்படி சொல்லி விசாரிப்போம்? பேர் சொன்னால் தெரியாது, என்ன அடையாளத்தை சொல்லி கேட்போம். ஒருவேளை அவர் ஒரு கருப்பு கலர் சட்டை போட்டுட்ருக்கிறாருன்னா, எங்க கருப்பு கலர் சட்டையை போட்டவர் யார் அப்படி போனாருங்களா? ஒருவேளை ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம், பேர் தெரியும், அந்த பேரை வச்சு அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏங்க பாண்டி அப்படின்னு உங்களுக்கு ஒருத்தர் தெரியுமா? அதே போல தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் இந்த பாபிலோன் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் டாப் டு பாட்டம் பிரித்து வச்சிருக்கிறாருங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறோம், அன்னைக்கு ஒரு பாபிலோன் இருந்துச்சு, அதே போல முடிவு காலத்தில் ஒரு பாபிலோன் வரப்போகிறது. அன்னைக்கு பாபிலோன் ஒரு சிலையை கொண்டு வந்துச்சு, இன்னைக்கு இருக்கிற பாபிலோன் எதை கொண்டு வரப்போகுது அதை தான் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் 12வது வாக்கியத்திலிருந்து வாசிக்கிறேன். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தம் அடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அங்க ஒரு தொழுகை, மீண்டும் ஒரு தொழுகை. அடுத்த வசனத்தை பாருங்க. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்தில் இருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. இப்ப அன்னைக்கு தொழுகை, இங்கேயும் ஒரு தொழுகை, அங்கு ஒரு சிலை, இங்க எது செய்யணுமா? சொரூபம்னா என்னங்க அர்த்தம்? சொரூபம்னா என்ன அர்த்தம்? கற்பனையில் வாசிக்கிறோம், எந்த ஒரு சொர்பத்தியாகிலும் அப்படின்னு வாசிக்கிறோமே. சொரூபம்னா என்ன அர்த்தம்? சிலை. சரிங்களா? இன்னைக்கு இங்கே சொரூபம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதனுடைய ஆழ அர்த்தத்தை நம்ம போய் படித்தோம் அப்படின்னா அது சிலை அல்ல, அது ஒரு சட்டம் அப்படி என்பதை வரக்கூடிய காலங்கள் நம்ம படிக்கும் பொழுது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். கீழே வாசிக்கிறோம் பாருங்க. மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அந்த நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இந்த 6 எங்க படித்தோம்? தானியேல் 3ல் படிக்கிறோம். அப்ப அன்னைக்கு ஒரு பாபிலோன், முடிவு காலத்தில் ஒரு பாபிலோன், அன்னைக்கு ஒரு சிலை, இங்க ஒரு சொரூபம், அன்னைக்கு ஒரு தொழுகை, இங்கேயும் தொழுகை. ஏன்னா பூமியின் குடிகள் எல்லாரும் வணங்கும்படி செய்தது அப்படின்னு பார்க்குறோமே. அப்போ இறுதி யுத்தம் எதில் வரப்போகுது அப்படின்னா தொழுகையில் வரப்போகிறது என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. சரிங்க, அன்னைக்கு அந்த சிலையை வணங்காதவங்களுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. இங்கே ஒரு சொரூபம் வரப்போகுதே,
இந்த சொரூபத்தை பணிந்து கொள்ளாதவர்களுக்கு என்ன தண்டனை? வசனத்தை வாசிக்கலாங்களா? வாக்கியத்தை புரிஞ்சுக்கலாங்களா? என்ன காரியம் அப்படின்னு பாருங்களேன். வசனம் 13-14 நான் மீண்டும் வாசிக்கிறேன். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி வஞ்சனை. அடுத்த காரியத்தை கவனிங்க. பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. அப்ப ஏற்கனவே அது காயப்பட்ட மிருகம். அந்த காயப்பட்ட மிருகத்தை படிக்க போறோம். நம்ம ஏற்கனவே வரலாற்றில் தோன்றினாங்க, தோன்றி அவங்க இல்லாம போயிட்டாங்க, அவங்க மீண்டும் வரப்போறாங்க. அது யாருன்னு படிப்போம். கீழே வாசிக்கிறேன். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரும் என்ன செய்ய பண்ணுமா? கொலை. அங்கு ஒரு மரண சட்டம், இங்கேயும் ஒரு மரண சட்டம். புரியுதுங்களா? முன்னாடி ஒரு பாபிலோன், இப்பையும் ஒரு பாபிலோன். அங்க ஒரு சிலை, இங்க ஒரு சொரூபம். அங்க ஒரு தொழுகை, இங்கேயும் ஒரு தொழுகை. அங்க சிலையை வணங்காதவங்களுக்கு மரண தண்டனை, இங்கேயும் இந்த சொரூபத்தை வணங்காதவங்களுக்கு என்னங்களா? மரண தண்டனை. பாபிலோன் பாபிலோன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த பாபிலோன் யார் என்பதை கடைசியாக இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் 13வது அதிகாரத்தில் அவ்வளோ நேர்த்தியாக சொல்கிறாங்க. வசனம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்களேன். 17-18 வாசிக்கிறேன். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவனை தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது இதிலே ஞானம் விளங்கும். ஞானம்னா என்னங்க? ஞானம்னா என்னங்க? அறிவாளி கண்டுபிடிச்சுக்குவான்றாங்க. அறிவாளி எப்படி கண்டுபிடிப்பானா? கீழே வாசிக்கிறேன். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. எல்லாரும் என்ன சொல்றாங்க? 666 அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் நீங்க சும்மா போய் கேட்டு பாருங்களேன். 666 என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு சிப்பு, அது கையில் வைப்பாங்க, அது தலையில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க? சிப்புன்னு சொல்றாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அது மிருகத்தின் முத்திரை என்ன அப்படின்னா மனுஷனுடைய இலக்கம் அப்படின்னு சொல்லுது. ஒரு மனுஷனுடைய பேர் பாது, அவன் பேரை கூட்டி கழிச்சு பாரு, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் 13வது அதிகாரத்தில் இன்னும் விளக்கமாய் சொல்லப்படுகிறது. அது ஒரு மனிதனின் இலக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, நம்ம பிரசங்கி புத்தகத்தில் வாசித்தோம். வரலாற்றில் ஏற்கனவே நடந்தது தான் மீண்டும் இந்த உலகத்தில் நடக்க போகிறது. புதிதாய் ஒன்றும் நடைபெற போவது அல்ல. அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது, அங்கே ஒரு பாபிலோன், இங்கேயும் பாபிலோன். அங்கே ஒரு சிலை, இங்கே ஒரு சொரூபம். அங்கேயும் தொழுகை, இங்கேயும் தொழுகை. அங்கே சிலையை வணங்காதவங்களுக்கு மரண தண்டனை, இங்கேயும் இந்த மிருகத்தின் முத்திரை தரித்து கொள்ளாதவங்களுக்கு கொலை செய்யப்படக்கூடிய மரண தண்டனை அப்படின்னு சொல்லி இவ்வளோ விளக்கங்களை கொடுத்துட்டு ஆண்டவர் தெளிவாக இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாரு. அது புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கட்டும், அறிவாளி அவன் புரிஞ்சுக்குவான், அது மனுஷனுடைய இலக்கம், அது ஒரு மனிதன்னு சொல்லி முடிச்சிடுறார். அப்போ இந்த முடிவு காலத்தில் வஞ்சகம் பெரிதாய் வரப்போகிறது. இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இந்த மிருகமும் அந்த பூமியிலிருந்து எழும்புகிற மிருகமும் ஏற்கனவே காயப்பட்ட மிருகமும் சேர்ந்து என்ன செய்ய போகுதுங்களா? அற்புதங்களை செய்ய போகுதான். இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? எது உண்மையான சபை அப்படின்னு கேட்டால் எங்கே அற்புதம் நடக்குதோ அதுதான் உண்மையான சபைன்னு சொல்கிறாங்க. உண்மையாது? பைபிள் சொல்லுது கடைசி காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரிய பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் சபைகள் எழும்ப போகிறது. அது யார் மூலமாக எழும்ப போகிறது என்பதை புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணணுங்க? கணக்கு பார்க்க கடவணும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தானியேல் 3வது அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற மகத்துவமான பாடம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த பாபிலோன் மீண்டும் வரலாற்றில் திரும்ப போகிறது. அன்னைக்கு அது ஒரு சிலையை நிறுத்தினது போல அது மீண்டும் ஒரு சொரூபத்தை, சட்டத்தை கொண்டு வரப்போகிறது. அன்னைக்கு சிலையை வணங்காதவங்களுக்கு மரண தண்டனை, இன்னைக்கு இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு மரண தண்டனை. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளாதபடி தேவனுடைய முத்திரையை தரித்து கொண்டு மிருகத்தின் முத்திரையை அன்னைக்கு சிலையை எதிர்த்து நிற்பதற்கு தைரியம் உள்ளவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு வருகிற இந்த சொர்பத்தை எதிர்த்து நிற்கிற தைரியம் உள்ளவர்களா நீங்கள் நான் இருக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட என்கிட்ட எது இருக்கணுங்க? அன்பிலே பயம் இல்லைன்னு சொல்லி வாஸ்தவமே. தேவன் மீது உள்ள அன்பு உங்களுடைய உள்ளங்களிலும் என்னுடைய உள்ளங்களிலும் இல்லைன்னு வச்சுங்களேன், எதிர்த்து நிற்பதற்கான திராணி
நம்மிடத்துல இருக்காது. ஒருவேளை அன்பு நம்முடைய உள்ளங்களில் இருக்கும் அப்படின்னா நிச்சயமாகவே அன்னைக்கு அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அனனியா அசரியா மிஸ்ஸாவேல் எப்படி எதிர்த்து நின்னார்களோ அப்படிப்பட்ட தைரியத்தை பரலோகத்தின் ஆண்டவர் இந்த முடிவு காலத்தில் நமக்கு வழங்குவாராக. தானியேல் புத்தகத்தின் சத்தியங்களை தொடர்ந்து படிப்போம். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.